அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பாக பணத்தை மற்றவர்களுக்கு அனுப்புவதற்கும் பாதுகாப்பாக நம்முடைய பணத்தை பத்திரப்படுத்தி வைப்பதற்கும் நாம் பயன்படுத்துகிற தொழில்நுட்பமே சில நேரம் நமக்கு எதிராக மாறி நம் பணம் களவு போவதற்கு காரணமாகி போகிறது. எச்சரிக்கையாக இல்லையெனில் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய சேமிப்பு தொகை களவு போகலாம் என்கிற சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு எதிராக அரசு என்ன செய்திருக்கிறது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இது குற்றப்பத்திரிகை. முன்பெல்லாம் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து மற்றவருக்கு பணம் அனுப்புவதற்கும் நம்முடைய வங்கி கணக்கிற்கு மற்றவரிடத்திலிருந்து பணத்தை பெறுவதற்கும் ஒரு பெரிய நடைமுறை இருந்தது. எப்படி எனில் நாம் வங்கிக்கு செல்ல வேண்டும், செல்லானை ஃபில் செய்து கொடுக்க வேண்டும், ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த பரிவர்த்தனைகள் நிகழும். இதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளிலிருந்து ஒரு அரை நாள் வரையிலும் நாம் செலவிட வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முந்தைய காலத்தில் இருந்தது. தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகு ஒரே நொடியில் ஒரே சொடுக்கில் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவருக்கும் நம்மால் பணத்தை அனுப்பவோ பணத்தை பெறுவதற்கோ சாத்தியமானது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நம் சமூகத்திற்கு கிடைத்த வரம் தான். ஆனால் இந்த வரமே சில நேரங்களில் சாபமாக மாறி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியே நம்முடைய சேமிப்பு தொகை களவு போவதற்கு காரணமாகி போனது சில நாட்களுக்கு முன்பாக. அது எப்படி எனில், நாம சாதாரணமாக பயன்படுத்துகிற நம்மளுடைய அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பை யார் பண்றாங்க அப்படின்னா, இந்த தேசத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வருகிற ஒரு மோசடியாளருடைய அழைப்பாக அந்த அழைப்பு இருக்கும். அந்த மோசடியாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ரொம்ப அழகா பேசி என்னென்னவோ சொல்லி நம்முடைய போனுக்கு வருகிற ஒரு ஓடிபி எண்ணை பெற்றுக்கொண்டு அந்த ஓடிபி எண்ணை பயன்படுத்தி நம்முடைய வங்கி கணக்கில் இருக்கிற சேமிப்பு தொகையை அவர்கள் களவு செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு காலத்துல நம்முடைய சமூகத்தில் ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்திச்சு. வங்கிகளினுடைய தொடர் அறிவுறுத்தலின் பலனாக மக்கள் சற்று விழிப்புணர்வு அடைந்து இப்படியான மோசடியாளர்களின் அழைப்பிற்கு தங்களுடைய அலைபேசிக்கு வருகிற ஓடிபி எண்ணை கொடுக்க மக்கள் மறுத்தார்கள். அதனால் பல குற்றங்கள் தவிர்க்கப்பட்டது. மக்கள் சற்று விழிப்புணர்வு அடைந்ததற்கு பிறகு மோசடியாளர்களும் தங்களுடைய யுக்தியை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்ததாக அவர்கள் கையாண்ட யுக்தி ஃபேக் மெசேஜ் யுக்தி. ஒரு ஃபேக் மெசேஜ் ஒன்று அனுப்புவாங்க. அந்த மெசேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லாட்டரியில இல்ல உங்களுக்கு ஒரு நிறுவனம் நடத்தின ஒரு குழுக்கள்ல இவ்வளவு தொகை விழுந்திருக்கு, இந்த தொகை உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேர வேண்டும் எனில் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து நாங்க கேட்கிற தகவல்களுக்கெல்லாம், நாங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதை நம்பி ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்க போதே அப்படிங்கிற பேராசையில அவர்கள் அனுப்பிய அந்த போலி லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அவர்கள் கேட்ட தகவல்களை எல்லாம் கொடுத்து கடைசியில் தங்களுடைய பணத்தை தொலைத்தவர்கள் நம் சமூகத்தில் ஏராளம். அவர்கள் அனுப்பின அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனா அந்த மோசடியாளர்கள் சில கேள்விகளை நம் வாடிக்கையாளர்களிடம் கேட்பார்கள். பெயர், முகவரி, அப்புறம் வந்து வங்கி கணக்கு எண், ஏடிஎம் அட்டை எண், இப்படி சில தகவல்களை கேட்பார்கள். அதையெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் என்கிற பட்டனை அழுத்தினால் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பரிசு தொகை சேர்ந்து விடும் என்று பொய்யான ஆசை காட்டி எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு சாதாரண வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற மொத்த தொகையையும் களவு செய்கிற வேலையை மோசடியாளர்கள் துவங்கினார்கள். இந்த குற்றம் பெரும் குற்றமாக மாறி சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பலர் இந்த மோசடிக்கு ஆளாகினார்கள். பலர் இந்த மோசடியால் தங்களுடைய பணத்தை தொலைத்தார்கள். பலர் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இப்படியான போலி மெசேஜ்களை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறையினரும் வங்கி நிர்வாகமும் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் பலனாய் அப்படியான ஃபேக் மெசேஜ்களை நம்பி மக்கள் தங்கள் தகவல்களை கொடுப்பதற்கு தயங்கினார்கள் அல்லது அப்படியான தகவல்களை கொடுப்பதை நிறுத்தினார்கள். ஆக மோசடியாளர்களுடைய இந்த யுக்தியும் ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு மோசடியாளர்கள் என்ன செய்தார்கள்? மக்களை ஏமாற்றுவதற்கு அடுத்ததாக மோசடியாளர்கள் கையாண்டிருக்கிற யுக்தி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய போனுக்கு வாட்ஸ்அப்ல சாதாரணமா ஏதாவது ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க் எதுவாக இருக்கும் அப்படின்னா, வீட்டில் இருப்பவர்களுக்கு பகுதி நேர வேலை தந்து அவர்களுக்கு வருமானத்தை தருவதாக சொல்லி சில லிங்குகள் வரும்.
இல்ல அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஆஃபரை அறிவிச்சிருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசை காட்டி அந்த லிங்க் வரும். இல்லை என்றால் வங்கியிலிருந்து அனுப்புவது போலவே அப்படியே அச்சு அசலாக வங்கியிலிருந்து வருகிற குறுஞ்செய்தியை போலவே ஒரு செய்தி, அந்த செய்தியோடு இணைப்பாக ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணால் வங்கி சார்ந்த விஷயங்களை நீங்க எளிதாக்கி கொள்ளலாம் அப்படின்னு மக்களை ஏமாற்றி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்குகளை கிளிக் செய்து சாதாரண மக்கள் உள் நுழைகிற பொழுது அவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய போன் அல்லது கணிப்பொறி ஹேக் செய்யப்பட்டு அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் களவு போகிறது. இதுதான் தற்போதைய சூழலில் இருக்கிற புகார்கள். இந்த குற்றங்கள் அதிகமாகி சைபர் கிரைம் புகார்கள் பெருக காவல்துறையினர் ஒரு பெரும் நடவடிக்கையை கடந்த 3 மாதங்களில் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்படியான 510 லிங்குகளை காவல்துறையினர் கடும் முயற்சிக்கு பிறகு முடக்கி இருக்கிறார்கள். மேலும் மோசடியாளர்களின் இணையதளங்களையும் முடக்கி இருக்கிறது சைபர் கிரைம் காவல்துறை. கடந்த 3 மாதங்களில் இப்படியான புகார்கள் அதிகரிக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் கடந்த மே மாதம் 169 போலி லிங்குகளை முடக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு ஜூன் மாதத்தில் 177 லிங்குகளை முடக்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு ஜூலை மாதத்தில் 164 போலி லிங்குகளை, மோசடி லிங்குகளை காவல்துறையினர் முடக்கி இருக்கிறார்கள். மேலும் மோசடியாளர்களின் பல்வேறு இணையதளங்களும் முடக்கப்பட்டிருப்பதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இதை தாண்டி இன்னும் சிறப்பாக வாட்ஸ்அப் நிறுவனம் நம்மளுடைய போன்ல நாம சேவ் பண்ணி வைக்காத நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அந்த லிங்கை கிளிக் செய்ய முடியாத அளவிற்கு தன்னுடைய டெக்னாலஜியை மேம்படுத்தி இருக்கிறது. இதுவும் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான். ஆனாலும் மோசடியாளர்கள் இன்னும் நுட்பத்தோடு செயல்பட்டு பல்வேறு வகைகளில் இப்படியான போலி லிங்குகளை மக்களுக்கு அனுப்பி அதை கிளிக் செய்து உள்நுழைபவர்களினுடைய வங்கி கணக்கில் இருந்து பெரும் தொகையை களவு செய்கிற வேலையை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இதற்கு எதிராக அரசு எத்தனை பெரிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் மக்களுடைய விழிப்புணர்வு தான் இதற்கு முழுமையான தீர்வாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்படியான இந்த சைபர் குற்றங்களை முடக்குவதற்கு நம்முடைய காவல்துறை கடும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், பாராட்டப்பட வேண்டியது. ஆனாலும் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் தாண்டி மக்கள் எப்போது எங்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? தற்போது மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற செயலிகள் 3. 1 வாட்ஸ்அப், 2 ஃபேஸ்புக், 3வது இன்ஸ்டாகிராம். காவல்துறையினுடைய சைபர் கிரைம் காவல்துறையினுடைய புள்ளி விவரப்படி இந்த 3 செயலிகளில் இன்ஸ்டாகிராம் என்கிற செயலியின் மூலமாகத்தான் இப்படியான குற்றங்கள் நிறைய நடக்கிறது. எனவே இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிற மக்கள் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடும் இருந்து விட்டால் இப்படியான குற்றங்களில் இருந்து எளிதாக தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்கிறது காவல்துறை. மக்களுடைய விழிப்புணர்வும் காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கைகளும் இப்படியான குற்றங்களில் இருந்து அப்பாவி மக்களின் சேமிப்பு தொகையை முற்றிலுமாக காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். இதை தாண்டி மோசடியாளர்கள் அப்பாவி மக்களினுடைய சேமிப்பு பணத்தை களவாடுவதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள், அதிலிருந்து மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது குற்றப்பத்திரிகை. நன்றி, வணக்கம்.